ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட அட்வான்ஸ் லெவலில் வச்சு இன்றைக்கி என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரெல்லாம் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட எல்லா லெவல்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். காய்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, இதை வச்சு அக்யூரஸியாக இன்டர்னல் எப்படி ட்ரேட் எடுக்கிறது, ஒரு ஜாக்பாட் என்ட்ரி எப்படி வரும், ஒரு 0 to 0 கான்செப்ட், ஒரு ரிவர்ஸ் கான்செப்ட், இதெல்லாம் எப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இந்த வீடியோ கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம லெவலை வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ரிவ்யூ பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,730 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பனான ஒரு 15 நிமிஷம் கழிச்சா நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பனான ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,710 மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட். இன்னொன்று மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா, அதாவது எஸ்டே ஐயும் பிரேக் ஆகலை, எஸ்டே லோவும் பிரேக் ஆகலை. இன்சைட் மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு புட்டு பெர்ஃபார்ம் பண்ணால் அதுக்கப்புறம் கால் பெர்ஃபார்ம் பண்ணுவான். சில டைம் ஐயை பிரேக் பண்ணுவோம், சில டைம் லோவை பிரேக் பண்ணுவோம். ஐயை பிரேக் பண்ணால் மேலே போகும், லோவை பிரேக் பண்ணால் கீழே போகும். ஓகேங்களா, இன்சைட் மார்க்கெட்டில் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 சைடும் ப்ரீமியத்தை கரைப்பாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு புட்டு பர்ஃபார்ம் பண்ணால் அதுக்கப்புறம் கால் பர்ஃபார்ம் பண்ணுவோம். இதுதான் நடக்கும். சப்போஸ் இந்த மாதிரி நடக்கலை அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸ்குள்ளே போயிடும். சைட்வேஸ்குள்ளே போனால் இன்னும் 2 சைடும் ப்ரீமியம் பயங்கரமாக கரையும். ஓகேங்களா, இதுதான் நடக்கும். ஓகேங்களா, ஆனால் நம்மளோட என்ட்ரி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு நம்ம இந்த மாதிரி இன்சைட் மார்க்கெட்டில் ஒரு 15 பாயிண்ட் எடுக்கிறது ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஓகே, அது எப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், ஆக்சுவலாக 710 மார்க்கெட் இருக்கும்போது 700 புட்டும் 750 புட்டும் 700 காலும் தான் இந்த மணி. நம்ம இப்போ மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே அப்படின்றதுனால நம்ம ஓப்பனை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணுறதுனால ஆக்சுவலாக ஓப்பனுக்கு மேலே இருந்தால் ஒரு பாசிட்டிவ், ஓப்பனுக்கு கீழே இருந்தால் ஒரு நெகட்டிவ்ன்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம ஓப்பனுக்கு கீழேன்றதுனால நம்ம 750 புட்டை போய் பார்த்தோம். ஆக்சுவலாக 2 பேரையும் தான் போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்சைட் மார்க்கெட்டில். ஓகேங்களா, 2 பேரில் யார் வீக்காக இருக்கா, யார் ஸ்ட்ராங்காக இருக்கா பார்த்து தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஓகே. நம்ம ஆக்சுவலாக ஓப்பனுக்கு கீழே இருந்த காரணத்தினால கண்டிப்பாக நம்ம போய்ட்டு புட்டை தான் பார்த்தோம். 750 அப்படின்ற புட்டோட சார்ட் இது தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் 750 புட்டோட சார்ட்டு. ஆக்சுவலாக இவன் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே. ஓகேங்களா, அதாவது மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட் அப்படி இருக்கும்போது இவன் லோவையோ ஐயையோ பிரேக் பண்ணக்கூடாது. எந்த ப்ரீமியமும் காலும் சரி புட்டும் சரி பிரேக் பண்ணக்கூடாது, அதுதான் ரூல். ஓகேங்களா, ஆனால் அந்த மாதிரி பிரேக் பண்ணியிருந்தாலும் நம்ம ஈஸியாக அந்த மாதிரி இன்சைடு மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு சைடு ப்ரீமியம் பிரேக் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு என்ட்ரி இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி பிரேக் பண்ணாமல் 2 பேருமே சேம் மார்க்கெட் என்ன சினாரியில் இருக்கோ சேம் சினாரியில் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் என்ட்ரி எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா, அந்த மாதிரி இன்சைட் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு சைடு கால் சைடோ புட்டு சைடோ ஐயை பிரேக் பண்ணுறதோ, இல்லை ஐயை பிரேக் பண்ணாமல் ஐ உள்ளே வரதோ, லோவை பிரேக் பண்ணாமல் லோ உள்ளே வரதோ, லோவை உடைச்சாலோ ஐயை உடைச்சாலோ அந்த மாதிரி சினாரியில் இருந்தால் நம்ம என்ட்ரிக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். ஆனால் இந்த மாதிரி எதுவுமே உடைக்காமல் எடுக்கும்போது நம்ம ரெகுலர் என்ட்ரி தான் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா, ஒன்றும் லோவை டச் பண்ணும்போது இல்லை ஐயை டச் பண்ணி ஐ உள்ளே வரும்போது தான் நம்ம என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, இது தெரியும் எல்லாருக்குமே. ஓகேங்களா, ஆனால் இந்த மாதிரி செட்டப்பில் வந்து நம்ம ரெகுலராக என்ன என்ட்ரி எடுப்போமோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யார் இதில் ஸ்ட்ராங்காக இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 24,750 அப்படின்ற புட்டு வந்து அட்வான்ஸ் லெவலில் கரெக்டாக மீட் ஆகி சப்போர்ட்டில் இருந்தான். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு அப்படின்றீங்கன்னா ஒரு 10 மணிக்கு. அதனால் இவனை தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். ஆனால் இவனை எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் இங்கே சப்போர்ட்டில் இருக்கும்போது எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஏன்னா பக்கத்துலேயே இவனோட ஓப்பன் இருக்குது. ஓப்பனுக்கு கீழே இருந்தான். அப்போ இவன் ஓப்பனை தாண்டும் போது எடுக்கணும். ஓகேங்களா, இவனோட ஓப்பன் 144. ஓகேங்களா, அதாவது 750 அப்படின்ற புட்டோட ஓப்பன் ப்ரைஸ் 244. இதை தாண்டும் போது தான் எடுக்கணும். இவன் இதில் சப்போர்ட் எடுத்துட்டான் ஆல்ரெடி. அப்போ நம்ம இதில் ஒரு பெண்டிங் ஆர்டர் போடணும். ஓகேங்களா, பெண்டிங் ஆர்டர் போட்டு வச்சு தான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்ம ஒரு 245ன்றது 250 இல்லை 247 2 பாயிண்ட் தள்ளியோ 3 பாயிண்ட் தள்ளியோ 5 பாயிண்ட் தள்ளியோ ஒரு பெண்டிங் ஆர்டர் போட்டு வச்சுருந்தால் அப்போது இந்த என்ட்ரி நம்ம எடுத்துருக்கலாம். ஓகேங்களா, மார்க்கெட் 288 வரைக்கும் போச்சு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 30-35 பாயிண்ட்டு சடன் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே போயிட்டான்.
இதை வந்து நீங்கள் பெண்டிங் ஆர்டர் போட்டு வச்சுருந்தால் மட்டும்தான் எடுத்துருக்க முடியும். இல்லை அப்படின்னா இவன் ஒரே கேண்டில் போய் முடிஞ்சதுனால திருப்பி இவன் புல் பேக்கில் நிற்பான்னு பார்த்தா நிற்கலை. ஓகேங்களா, நிற்கவே இல்லை. பாருங்கள், நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் புல் பேக்கில் வந்து 2 கேண்டில் நின்று போகும்போது தான் எடுக்க முடியும். ஆனால் இவன் எல்லாத்தையும் உடச்சிட்டான். கீழே உடைக்கும் போது அவ்வளோதான், இவன் பர்ஃபார்ம் எதை உடச்சி மேலே போனானோ அதில் நிற்க முடியாமல் கீழே வந்த காரணத்தினால இவனை நம்ம எடுக்கவே முடியாது. ஓகேங்களா, ரெண்டாவது இவனை புல் பேக்கில் எடுக்கவே முடியாது. எடுத்திருந்தால் பிரேக் அவுட்டில் தான் எடுத்துருக்கணும். ஓகேங்களா, அப்போது இந்த என்ட்ரியை தான் நம்ம எடுத்தோம். நம்ம வந்து இவனை தான் ஃபோக்கஸ் பண்ணோம், இவனை எடுத்தோம். நம்ம நினச்ச மாதிரி ஒரு 25 பாயிண்ட்ஸில் வெளியே வந்துட்டோம். ஓகேங்களா, ஆனால் எல்லோரும் இந்த மாதிரி எடுத்துருக்க முடியுமானா கண்டிப்பாக கஷ்டம்தான். ஓகேங்களா, ஓகே. அப்போது இவனை திருப்பி எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி என்ன, லோவை பிரேக் பண்ணாமல் லோ உள்ள வந்தால் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஆக்சுவலாக இதுதான் வந்து எஸ்டர்டே லோ. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே லோ 192ன்றது. மார்க்கெட் எங்கே வந்து ரிட்டர்ன் ஆகிது பாருங்கள். கரெக்டாக எத்தனை மணிக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு மணி போல் 192. இவனை ஏன் இங்கே எடுக்கணும் அப்படின்றது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் ரொம்ப இன்டெப்த்தாக சொல்லியிருப்போம். இது ஏன் கிரியேட் ஆகுது, இது எப்படி ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி எதனால் இது வருது எல்லாமே சொல்லியிருப்போம். இது நம்ம ஒரு ஓவராலாக தான் சொல்கிறோம் இதில். ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து கால் ஆப்ஷன் ப்ரீமியமும் எஸ்டர்டே ஐ எஸ்டர்டே லோக்குள்ளே இருக்குது. புட் ஆப்ஷன் ப்ரீமியம் எஸ்டர்டே லோ எஸ்டர்டே ஐக்குள்ளே இருக்குது. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டே என்ன சொல்லுவோம், எவனா ஒருத்தன் ஐக்கிட்டேயோ லோக்கிட்டேயோ இருக்கும்போது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் என்ட்ரின்னு சொல்லியிருந்தோம். மற்றபடி இந்த ரெகுலர் என்ட்ரியாக தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துருக்க முடியும் ஃபஸ்ட் ஆஃபில். ஆனால் இந்த என்ட்ரி எடுக்காதவங்க ஆக்சுவலாக இது ரொம்ப கஷ்டம் தான் எடுக்கிறது. பிரேக் அவுட்டில் எடுக்கிறதுன்றது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் எடுப்பாங்க இதை. ஓகேங்களா, மற்றபடி இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. சில பேர் புல் பேக்கில் எடுக்கலாம் வெயிட் பண்ணும்போது இதை உடச்சிட்ருப்பான், அவங்க வந்து ஏமாந்துட்டுருப்பாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டுருப்பாங்க. அவங்க நெக்ஸ்ட்டு எதை ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. அப்போது இவன் லோவில் வந்து டச் பண்ணும்போது எடுக்கணும். இவன் லோவில் வந்து டச் பண்ணி போய் எந்த அட்வான்ஸ் லெவலையும் மீட் ஆகலாம் கூட இவனை எடுக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை உடைக்காமல் இவன் லோவை உடைக்கக்கூடாது, அதான் ரூல். ஓகேங்களா, அப்போது ஒரு ப்ரீமியத்தோட எஸ்டர்டே லோ எஸ்டர்டே ஐ ஓப்பன் ப்ரைஸ் எல்லாமே அட்வான்ஸ் லெவல் தான். அப்போது எஸ்டர்டே லோவை நம்ம ஒரு லெவலாக வச்சு சப்போர்ட்டாக வச்சு 190ன்ற இடத்துல எடுத்திருந்தா கூட 225 வரைக்கும் 35 பாயிண்ட் ரொம்ப அழகாக போனான். அதாவது 1.25 என்ட்ரி, 2.25 டார்கெட் முடிஞ்சிருச்சு 1 மணி நேரம். ஆனால் இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணியிருப்போமா தெரியாது. நம்ம இதில் எடுத்தோன்னா ஆனால் 15 பாயிண்ட் கொடுத்தான். ஆக்சுவலாக நீங்கள் இங்கே 190 என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா 212 25 பாயிண்ட் சாலிடாக கொடுத்துலாம். நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 15 பாயிண்ட் தான். அது 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கும். ஓகேங்களா, இதுதான் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, இதில் ரொம்ப தெளிவாக ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேங்களா, ஓகே. இதே மாதிரி ஆக்சுவலாக கால் ஆப்ஷனும் நம்ம எடுத்துருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்துருக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டு டோட்டலாக மூவ்மெண்ட் இல்லாமல் ரேஞ்சுக்குள்ளே போயிடுச்சு. ஓகேங்களா, பெரும்பாலும் இன்சைட் மார்க்கெட்டில் கால் புட்டு 2 ப்ரீமியத்தையும் அப்பு டவுன் ஆச்சு நல்லா மூவ்மெண்ட்டு கொடுத்து கரைப்பானுங்க. சில டைம் நான் மூவ்மெண்ட்டே இல்லாமல் கரைச்சிடுவாங்க. அது ரொம்ப ரேராக நடக்கும். அது இன்றைக்கி நடந்தது. ஓகேங்களா, அப்போ அந்த என்ட்ரியை நம்ம கால் ஆப்ஷன் சைடு எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எடுத்துக்க முடியாது கண்டிப்பாக. ஓகேங்களா, ஏன்னா அவன் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் இந்த மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 இந்த மணியாக இருந்திருப்பான், இல்லை 650 இந்த மணியாக இருந்திருப்பான். ஓகேங்களா, இவன் பாருங்கள், இவனை ஏன் எடுத்துருக்க முடியாது அப்படின்றனா புட் ஆப்ஷன் எப்படி போய் லோவை தொட்டானோ அந்த மாதிரி இவன் வந்து அவன் லோ கிட்ட வரும்போது ஒன்று இவன் ஐ கிட்ட போயிருக்கணும். ஆனால் இவன் போவே இல்லை. ஐ இங்கே இருக்குது, லோ இங்கே இருக்குது. அப்போ இவன் இந்த கால் ஆப்ஷனை எந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் வச்சு நம்ம என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க முடியாது. இன்னொன்று 700 கால் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஓப்பன் ப்ரைஸை ஓப்பன்லேயே உடச்சிட்டான். ஓகேங்களா, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவனோட ஓப்பன் ப்ரைஸை தெளிவாக உடச்சிட்டான் 10 மணிக்கு. அதாவது புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணும்போது ரெகுலர் என்ட்ரியில் பர்ஃபார்ம் பண்ணும்போது இவன் உடச்சிட்டான். அப்போது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஓகேங்க, இவன் அட்வான்ஸ் லெவலையும் உடச்சிட்டான், இவனோட ஓப்பன் ப்ரைஸையும் உடச்சிட்டான். இவனோட அட்வான்ஸ் லெவலும் ஓப்பன் ப்ரைஸும் ஒரே லெவல் தான் அது. ஓகேங்களா, அப்போது இவன் கீழே உடச்சதுனால இவன் டோட்டல் வீக்குன்றதும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. எப்போது ஒரு 1/4 மணி நேரத்துலேயே கண்டுபிடிச்சிட்டிங்க. ஒரு 10 மணிக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு 700 கால் வந்து அவன் ஓப்பனையும் அவன் அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடச்சிட்டான். அப்போ இவன் புல் பேக் அதில் வரும்போது நம்ம புட் ஆப்ஷனை திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது அந்த டைமில் எக்ஸிக்யூட் புட் ஆப்ஷனை பண்ணும்போது அவன் இன்னும் லோவில் டச் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு லோவில் டச் பண்ணும்போது அது ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியும் மாறுது.
இன்னொன்று நம்மளுக்கு ரெகுலர் என்ட்ரியும் அதில் வருது. அப்போ 2 என்ட்ரியும் சேர்ந்து வரும்போது பவர்ஃபுல்லாக இருக்கும். அதில் டார்கெட் நல்லா கிடைக்கும் அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுன்னு இருப்பீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து பொறுமையாக பார்த்து எடுத்து அழகாக இதில் தெளிவாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணால் சூப்பராக ப்ராஃபிட் பண்ண முடியும். பொறுமை ரொம்ப முக்கியம். காத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட தேவையில்ல, மெதுவாக ஓடி போய் ஒரு இடத்த சேர்ந்தாலே போதுமானது. ஓகேங்களா? அதாவது பள்ளமாக இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ரொம்ப கரடு முரடாக இருக்குது, ஆனால் ஃபாஸ்ட்டாக போனால் ஒரு 1/2 ஹவரில் போயிடலாம். ஆனால் மெதுவாக போனால் கண்டிப்பாக 2 மணி நேரம் ஆகுதுன்னா, ஃபாஸ்ட்டாக போனால் கீழே ஊந்து வாரின்னு போய் தான் ஆகணுன்ற மாதிரி கட்டாயம் இருக்குது. ஆனால் 1/2 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னா, சில பேர் ஊந்து வாரின்னு கூட அந்த இடத்துக்கு போய் தீரணும்னு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஆனால் அவங்களுக்கு அடிபட்டிருக்கும். அடிப்படாத 2 மணி நேரத்தில் போன ஒருத்தர் சேருவாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த உடல் சேதமும் இருக்காது, எந்த இதுவும் இருக்காது. சேஃபாக போய் அந்த இடத்துல சேர்ந்துருவாங்க பொறுமையாக. ஓகேங்களா? அப்போது இது 2த்தில் எது சேர்ந்தது? லேட்டானாலும் பொறுமையாக போய் சேர வேண்டிய இடத்துல எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். நம்ம என்ட்ரியில் போட்டிருந்த ஃபஸ்ட் ஆஃப் ட்ரேடை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்டு. அதை வந்து எடுக்கிறதுனா எடுக்கலாம். ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா கால் ஆப்ஷன் வந்து வீக் ஆகிட்டான்றது உங்களுக்கு தெரியும் 15 நிமிஷத்தில். அப்போ புட் ஆப்ஷன் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவான்றது தெரியும். ஓகேங்களா? அப்போ அவனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ரெகுலர் என்ட்ரியில். ஆனால் நம்ம ரெகுலர் என்ட்ரியை பண்ணுறதுக்கு இப்போல்லாம் சொல்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி டெய்லி என்ட்ரி வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது அதுலேயே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வந்தால் பண்ணுங்கள், இல்லைனா வெயிட் பண்ணுங்கள். அது வரலன்னா பரவாயில்ல, வாரத்தில் எப்படி இருந்தாலும் டெய்லி வந்துடுது. குறைஞ்சபட்சம் 3 நாள் வந்துடுது. அதுவே போதுமானது. ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணால் கூட போதும் வாரத்தில். நீங்கள் போடுற 5000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் ஒரு 500 ப்ராஃபிட் பண்ணால் கூட 4 வாரத்துக்கு எவ்வளோன்னு கணக்கு போடுங்க. 2000. அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதே 5000. அப்போது எவ்வளோ வருது? 2000. 5000க்கு 2000 ப்ராஃபிட்ன்றது எவ்வளோ தெரியுங்களா? எத்தனை பர்சன்டேஜ் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 40% கிட்டே வருது. 30-40% வருது. ஓகேங்களா? அந்த மாதிரி பிளான் பண்ணணும். ஓகேங்களா? இதில் அவசரமும் படக்கூடாது. ஓகேங்களா? மற்றவங்கள பார்த்து இவங்க இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறாங்களே, இவங்க இவ்வளோ லாட்டு போடுறாங்களே, யூடியூப்பில் வரது அதெல்லாம் எதையுமே பார்க்கக்கூடாது. ரொம்ப போட்டு குழப்பிக்கவும் கூடாது. ரொம்ப ஃப்ரீ மைண்டாக ரொம்ப ஈஸியாக மார்க்கெட்டை பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் உள்ளே எடுத்துன்னு கூடாது. ப்ரீமியத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே வச்சுக்கக்கூடாது. ஓகேங்களா? மார்க்கெட்டு அவங்க வந்து என்எஸ்சி நடத்துகிறாங்கன்னா அவங்க ஒரு கால்குலேஷன் பிரகாரம் தான் நடத்துகிறாங்க. அதை போய் உள்ளே ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டால் 100% நீங்கள் ஆராய்ச்சியே தான் பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்மளுக்கு என்னென்னா ஒரு மூவ்மெண்ட் நடக்குதுன்னா அந்த மூவ்மெண்ட் செட்டப்பு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அந்த செட்டப் வந்து 10 வாட்டி நடந்தால் 8 வாட்டி அது பர்ஃபெக்டாக டார்கெட் கொடுக்குது, 2 வாட்டி மட்டும் அது அந்த மாதிரி செட்டப்பில் இருந்தால் கூட டக்குன்னு கீழே வருது சில டைமில் அப்படின்னா பரவாயில்ல. அது 100% அந்த மாதிரி பண்ணிட்டு போகலாம். மற்றபடி வேறு எதையுமே நம்ம தெரிஞ்சிக்க தேவையில்ல. அதனால தான் நம்ம அட்வான்ஸ் லெவலையும் இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியும் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குது. ஓகேங்களா? அதனால் அந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் பண்ணி அதில் மட்டும் என்ட்ரி வந்தால் பண்ணுங்கள். அதுலேயும் கரெக்டாக டிசிப்ளினாக 15 பாயிண்ட்னா 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சா அதெல்லாம் என்ட்ரி போகவே கூடாது. அந்த மாதிரி ஒரு மனநிலை வைங்க. மறுநாள் ட்ரேட் இருக்குது, நம்ம அதில் கண்டிப்பாக டபுளாக ப்ராஃபிட் பண்ண முடியுன்றதை கான்ஃபிடென்ட் வைங்க. அப்போ தான் வந்து நல்லா ட்ரேட் பண்ண முடியும், நல்ல ட்ரேடராக வர முடியும். நீங்கள் அப்போ தான் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு 1 இயரில் வந்து ஒரு பெரிய ட்ரேடராக மாற முடியும். ஓகேங்களா? அது நீங்கள் எடுத்த உடனே நம்ம பெரிய அமௌண்ட்டு சம்பாரிச்சிடணும், பெரிய லெவலில் ட்ரேட் எடுக்கணும்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது ரொம்ப தப்பான விஷயம். அது தவறான இதில் போய் விட்டுருவோம் உங்களை. ஓகேங்களா? இது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம சொல்கிறோம் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ திருப்பியும் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். பொறுமையாக இருந்து ட்ரேட் எடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? டிசிப்ளின் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 100% பெரிய ட்ரேடராக வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், 2 டேஸ் லீவ் இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள். மண்டே மார்க்கெட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.